வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். துத்தி இலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் துத்தி இலை. ஃபஸ்ட்டு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பூ. இது பார்த்தீங்க அப்படின்னா இது இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காயே இப்படி தான் இருக்கும். செடியில் நம்ம எடுக்கலாம். இது ரொம்ப மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி. இது என்னுடைய பாட்டி சொல்லி தான் எனக்கு தெரியும் இதில் இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் நெட்டில் கூட நீங்கள் அதை போட்டு பார்த்து கூட நீங்கள் இந்த வடையை போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு தேவையான பொருளாக என்னென்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு 1 கப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்பு தான் எடுத்துருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா துத்தி இலை 1 கப்பு, சோம்பு 1 டீஸ்பூன், தேவையான உப்பு, இஞ்சி கொஞ்சோண்டு, மிளகு, பெருங்காயம், வரமிளகா 5லேருந்து 6 போட்டுக்கலாம், சீரகம் 1 டீஸ்பூன், 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த 3 பருப்பையுமே 2.5 மணி நேரம் எப்பயும் போல் வடைக்கு ஊற வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். 2.5 மணி நேரம் பருப்பு ஊறியாச்சு. குறகுறப்பாக வடைக்கு எப்பயும் போல் ஆட்டுற மாதிரி ஆட்டணும். வாங்க பார்க்கலாம். துத்தியில் வடைக்கு மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ அதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், சோம்பு, பெருங்காயம், சீரகம், மிளகு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, அவ்வளோதான். நான் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். துத்தி எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி அதில் போட்டு பிசைஞ்சு வடை போட வேண்டியது தான். நல்லா கழுவிட்டு நான் முன்னாடி பின்னாடி எல்லாம் பார்த்துட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வடையில் சேர்க்க வேண்டியது தான். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பிசைஞ்சு வடை போட வேண்டியது தான். துத்தி வடை பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. போடலாம். இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த துத்தியோட மருத்துவ குணத்தை நான் சொன்ன உங்களுக்கு அரைவாசி தான் எனக்கே சொல்ல தெரியும். அதனால் நீங்கள் நெட்டில் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக சொல்கிறாங்க. அதனுடைய மருத்துவ குணம் அவ்வளோ இருக்குது. அது அப்போ தான் நமக்கே இந்த துத்திக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு நமக்கே தெரியுது. இல்லை நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல இல்லையா. இப்போ நம்ம நெட்டில் பார்த்தா தான் சில விஷயங்கள்லாம் புரியுது. நம்ம இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னு. அப்போல்லாம் பாட்டி சொல்லுவாங்க, பட் நமக்கு அதெல்லாம் தோணாது. என்னமோ பாட்டி எப்போ பாரு இலையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த பாட்டிக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம இதெல்லாம் கற்றுக்காமல் போயிட்டோமேனு வருத்தப்பட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம். நம்ம நீங்கள் இதை சர்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான இருக்குன்னு. வடை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக துத்தி வடை ரெடி. செம்மையாக வந்திருக்கு. எனக்கு எங்கள் பாட்டி பக்கத்தில் இருக்க மாதிரியே ஒரு ஞாபகம் இருக்குது இந்த வடையை பார்த்தா. சூப்பராக துத்தி வடை சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் பொடியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். நீங்கள் சாம்பார் வேறு எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு வரும். கண்டிப்பாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குட் ஃபுட் குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.